தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 36.5 சைஸ் புதுசாக இருக்குல்ல சொல்கிறது, அப்படி தான் இருக்கும் இந்த அளவு. 36.5 சைஸ் கொண்ட ஒரு பேக் ஓப்பன் ப்ளவுஸ் வச்சு ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி ப்ளவுஸ் வந்து வெட்ட போகிறோம். இது ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. ஸோ இது 36.5 இன்ச்சு அப்படிங்கும்போது எந்தெந்த அளவை எப்படி எடுக்கணும், அதை எப்படி சரியான முறையில் டிவைட் பண்ணி அளவுகள் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த பேக் ஓப்பன் ப்ளவுஸை வச்சு ஃப்ரண்ட் ஓப்பன் வெட்டும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனிக்கணும், பிரின்சஸ் கட் வெட்டும்போது எந்தெந்த அளவு எவ்வளவு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத டேப் மூலியமாக வச்சு உங்களுக்கு வந்து முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ வந்து ப்ளவுஸ் வந்து வெட்டி காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ளவுஸ் கட்டிங்கோட ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். நம்முடைய இன்னொரு சேனலில் வந்து அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோட வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்த்துக்கலாம். மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த 2 வீடியோக்குமே லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்பு சுற்றளவு எடுக்கக்கூடிய அந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது பேக் ஹூக் இருக்கு இல்லையா, இந்த கொக்கி அளவு நம்ம நார்மலாக எடுத்தோம்னா இந்த கொக்கி அளவை நம்ம வந்து பிடிமானத்தோடு சேர்த்து வந்து எடுப்போம். அப்படி இல்லாமல் இதில் இப்படி சமதளமாக வச்சுட்டு இதிலேருந்து நம்ம ஆம்கோல் டு ஆம்கோல் வந்து நம்ம வந்து அளவு செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணும்போது இதில் 18 இன்ச்சு வருது. எக்ஸாக்ட்லியாக நடுப்பகுதியில் 9 இன்ச்சு வருது. ஓகேங்களா? அப்போ இது 18 இன்ச்சு பேக்கில் வருது. இதை நோட் பண்ணிக்கணும். இதற்கடுத்து முன்பாகம் இருக்கு இல்லையா, இதை வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதை மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி அளவை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப இழுத்துடாமல் கரெக்டாக ஓரளவுக்கு மிடில் அளவில் கரெக்டாக வர மாதிரி வச்சு நம்ம எடுக்கும்போது இதில் 18 இன்ச்சு வருது. மிடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9.25 இன்ச்சு வருது. ஸோ அப்போது இந்த ப்ளவுஸில் வந்து பேக்கோட அளவு 18 இன்ச்சு, முன்பாகத்தோட அளவு 18. ஸோ இந்த அளவு இந்த ப்ளவுஸில் வந்து இருக்குது. இதே அளவுக்கு நம்ம வந்து இது பேக் ஓப்பனாக இருக்கக்கூடியதை ஃப்ரண்ட் ஓப்பனாக வெட்ட போகிறோம். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பேக்கோட அளவு வந்து 18 இன்ச்சு இல்லையா, முதல்ல கரெக்ஷன், அப்புறமா உள்ள பிடிமானத்துக்கு 1 இன்ச்சு. ப்ளவுஸோட உயரம் வைக்கிறதுக்கு முன்னாடி கழுத்தோட உயரம் வந்து இந்த கொக்கி பீஸ் அளவுலேருந்து இந்த ஒரிஜினல் அளவை நீங்கள் வச்சிங்கன்னா கழுத்தோட உயரம் வந்துடும். இது ஒரிஜினல், இது வெட்டக்கூடிய அளவு. அதற்கடுத்து இந்த ப்ளவுஸ்லேயே வந்து இந்த டாட் வரக்கூடிய இடத்துல வழக்கமாக நம்ம செய்யக்கூடியது தான். இந்த அளவு பிடிச்சிங்கன்னா இது ஒரிஜினல், இது வெட்டக்கூடிய அளவு. ஸோ இப்போது இங்கே ஷோல்டர் மார்ஜின் போட்டுக்கலாம். 18 இன்ச்சு பேக் பீஸோட அளவு அப்படிங்கிறனால 18னா அதில் பாதி, அதாவது 18 36 இன்ச்சு ரெடி அளவு இதில் வருது. ஓகேங்களா? இதில் வந்து 36 இன்ச்சு வரனால நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம், 18.25 பின்னாடியே வந்து வச்சிடலாம். ஓகேங்களா? 18.25க்கு நம்ம என்ன பண்ணணும், அதாவது இந்த 18 இந்த 18 இந்த ரெண்டையுமே வந்து டிவைட் பண்ணி ஒன்றா சேர்த்துக்கணும். அப்படிங்கும்போது 36 இன்ச்சு வருது.
36 இன்ச்சை நம்ம அப்படியே டிவைட் பண்ணோம்னா 9 ஒரு பாயிண்ட் அப்படி வருது. இந்த 9 ஒரு பாயிண்ட் திரும்ப பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ பிரின்சஸ் கட் அப்படின்னு வெட்டும்போது கொஞ்சம் அது மாதிரி இந்த மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்டு, இந்த 1/4 இன்ச்சு, இந்த கேப்பெல்லாம் நான் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஷோல்டரோட அளவு இந்த ப்ளவுஸில் எந்த அளவுக்குங்கிறத பார்த்துடலாம். கரெக்டாக மடிப்பு போட்டுட்டு இந்த முன்கலத்தோட உயரம் கரெக்டாக அந்த துணி முனியோட வந்து செட் ஆகணும். கீழே வரும்போது கொஞ்சம் கிராஸ் இருக்கணும். காரணம் என்னென்னா இங்கே டாட் இருக்குது, அதனால் இந்த அளவு வச்சுட்டு நம்ம ஷோல்டர் பகுதி நேராக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதில் நேராக தான் இருக்குது. இப்போ ஷோல்டரோட ஒரிஜினல் இது வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா? இப்போது டேப் வச்சு இதை அளந்து பார்த்தோம்னா ஷோல்டர் வந்து 6.25 இருக்குது. கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. ஓகே, இப்போ இது ரெடியான அளவு. இந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கேன்வாஸ் தான் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து ஒரிஜினல் அளவு எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு கேன்வாஸ் வந்து வந்துடும். அதனால் 3 இன்ச்சு. ஓகேங்களா? அதே நேரத்தில் கீழே இது பேக் அளவு இல்லையா, பின்னாடி வந்து இதுக்கு பாக்கழுத்து வருது. அதனால் வந்து இங்கே பாருங்கள் 3 இன்ச்சு வருது. அதே இடத்துல கீழே வந்து பார்த்திங்கன்னா 2.25, ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். இது பாக்கழுத்து அப்படின்னும் போது நம்ம இப்படி தான் வைக்கிறோம். ஓகே, இப்போ இதில் சைடோட அளவு வந்து இடுப்பு பகுதியை நேராக வச்சுட்டு இந்த பகுதியை லேசாக இழுத்து வச்சோம்னா சைடுக்கு உண்டான அளவு வந்துடும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். பிடிமானம் 1.5 இன்ச்சு. இப்போது ஷோல்டரோட அளவு 6.25, அதே 6.25 இன்ச்சு இங்கேயும் வச்சுக்கலாம். இப்போ கீழேருந்து 8.25 இன்ச்சு வருது. அதே 8.25 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். இப்போது கீழ் உயரமும் மேல் உயரமும் ஷோல்டர் அளவும் எல்லாம் ஒன்றா வந்துடுச்சு. இப்படி ஒன்றா வந்த பிறகு இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 1.25 இன்ச்சு போதும். மேலே 2 இன்ச்சு, சைடில் 2 இன்ச்சு. இது இந்த ஆம்கோலுக்கு ரவுண்டு ஷேப்புக்கு உண்டான அளவு. அவ்வளோதான். இப்போ நம்ம மோஸ்ட்லி டேப் யூஸ் பண்ணாமல் இது அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் கொடுங்க ப்ளீஸ். மறக்காமல் லைக் கொடுங்க. ஒரு அளவு ப்ளவுஸ் அப்படிங்கும்போது அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவை நம்ம ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா அது வந்து இப்போ நான் செஞ்சு காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தட் தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சைடு பிடிமானம், கீழே கழுத்தோட அளவு 1 இன்ச்சு. ஓகேங்களா? இதுவே நீங்கள் சும்மா வெட்டி தைக்கிறீங்கன்னா எம்மிங் பீஸ் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு இப்படி பண்ணிக்கிட்டால் போதும். இதற்கப்புறமா இதில் பட்டி வந்து வரப்போகிறதில்ல. பட்டி இல்லாமல் இதில்
பிரின்சஸ் கட் வந்து வெட்ட போகிறோம். அதனால் பேக் பீஸ் வெட்டிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து கை வெட்டிக்கலாம். இது வந்து ஃபுல் காட்டன் மெட்டீரியல், வாட்டரில் போட்டு எடுத்தனால இது வந்து இதோட அகலம் வந்து சுருங்கியிருக்கும். அதனால் கை வந்து ஒரு பக்கம் ஜாயிண்ட் வர்ற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். ஜாயிண்ட் போகிறதுல கொஞ்சம் கூட இருந்துட்டாலும் துணி இருந்துட்டாலும் பரவாயில்ல, கம்மியாக மட்டும் இருந்துட வேணாம். அதாவதுன்னா கீழே இருக்கக்கூடிய துணி அந்த கேப் இருக்கு இல்லையா, அதை சொன்னேன் நான். இப்போ கையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் இருக்கிற அதே அளவு அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். முனிக்கையோட அளவு இந்த ப்ளவுஸில் எந்த அளவுக்கு அதே அளவு, உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு. அதற்கடுத்து கையோட முழு உயரம், அப்புறம் பிடிமானத்துக்கு மற்றும் வெட்டக்கூடிய அளவு. இதிலிருந்து ஆம்கோல் கிராஸுக்கு ஒரிஜினல் இது வெட்டக்கூடிய அளவு. இப்போது ஆம்கோலோட அளவை இப்படி நேராக அளந்துக்கலாம். அளந்து பார்த்தோம்னா இங்கே 7.5 வருது. ரெண்டு கையிலையும் அதே அளவு வருதான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆமாம், ரெண்டு கையிலையுமே 7.5 வருது. அந்த 7.5 இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கை பகுதியாக இப்படி கோடு வந்து போட்டுக்கலாம். இதுக்குள்ளே தான் கை வந்து வெட்டணும். இப்போ இந்த பகுதியை வந்து ஸ்லைட்லி பெண்ட் ஸ்கேல் வச்சு இந்த பெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா கை வந்து நேராக நம்ம மார்ஜின் போடும்போது இந்த இடத்துல லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போது கையோட இந்த ரவுண்ட் ஷேப் வெட்டுறதுக்கு முன்னாடி கையோட முழு லூஸ்லேருந்து நடுப்பகுதியை மார்க் பண்ணணும். 7 இன்ச்சில் பாதி 3.25. அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச் முன்னாடி கையோட ரவுண்டு பகுதி, திரும்பவும் ஒரு 1.25 இன்ச் முன்னாடி கையோட முன் கவுத்தட்டு. ஸோ இது எதற்காக இந்த மாதிரி வைக்கிறதுனா, இந்த ப்ளவுஸோட அளவுக்கு இவங்களோட உடல் அமைப்பு கேட்டதோட இந்த கையோட அளவு நான் வந்து வச்சுருக்கேன். இவங்களுக்கு உடல் அளவு அந்த அளவு கம்பேர் பண்ணும்போது ஷோல்டர் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அதனால் வந்து கை லூஸ் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால் வந்து இந்த அளவு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். நான் சொன்னது இங்கே வச்ச அந்த டிஸ்டன்ஸ் அளவு சொல்கிறேன். ஒரிஜினல் கை அளவை நம்ம வந்து விட்டுட்டோம். பிடிமானம் இதில் கையோட நடுப்பகுதி மற்றும் சைடு பிடிமானம். இப்போ இதில் வந்து கவர் ஷேப் வந்து வெட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆம்கோலோட அளவு இந்த ப்ளவுஸில் உள்ள அளவு ஒன்றா இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். பாருங்கள், அறுக்காத்தும் ஒன்றா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த உடம்பு பகுதியை லேசாக இழுத்து இப்படி வச்சோம்னா பாருங்கள், ஷோல்டரோட பிடிமானம் போக ஆம்கோலோட ரவுண்டு கரெக்டாக இருக்குது. ஷோல்டர் பிடிமான அளவு கரெக்டாக இருக்குது. அப்போது ஆம்கோல் உடம்பு பகுதியிலையும் கையிலையும் அளவு சரியாக நம்ம வந்து வெட்டியிருக்கோம். அதற்கடுத்து நம்ம இதில் முன்னாடி கவர் ஷேப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி
ஸோ இதற்கடுத்து முன்பாகம் நம்ம ப்ளவுஸ் வந்து வெட்டிக்கலாம். இது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த பட்டி பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இதில் பேக் பீஸ் வெட்டின இடத்துலேருந்து அதுக்கு நியரஸ்ட் வரக்கூடிய இடத்துலேருந்து நம்ம முன்பாக வெட்டிக்கலாம். முன்பாக வெட்டுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி மார்ஜின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மார்பு சுற்றளவு முன்னாடி 18 இன்ச்சு, பின்னாடி 18 இன்ச்சு. பட் இது எல்லாமே ஒரிஜினலாக எந்த அளவு இருக்கோ அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கணும். அதாவது 36 இன்ச்சியை 9.1 பாயிண்ட் அப்படிங்கிறத வச்சுட்டோம். இப்போ இதில் ஒரிஜினல் அளவு வந்துருச்சு. பட் கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு துணி வேணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மெயினான விஷயம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஆம்கோல் பகுதி வரைஞ்சாச்சு, இங்கே ஒரிஜினல் பகுதி வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 1/4 இன்ச்சு அளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொக்கி பீஸ் வைக்கிறதுக்காக மட்டும்தான் இது. இதுவே நீங்கள் அளவுன்னு எடுத்து வெட்டினீங்கன்னா மாறுபடும். இது பேக் ஓப்பனாக இருக்கக்கூடியதை முன் ஓப்பனாக மாற்றும் போது நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் தான் இந்த 1/4 இன்ச்சு முன்னாடி நம்ம வந்து வைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா. இப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கொக்கி பீஸ் எல்லாமே மாட்டின பிறகும் உங்களுக்கு அந்த நம்ம டோட்டலாக கன்வெர்ட் பண்ண 37 இன்ச்சு வந்து நமக்கு வந்துடும். அதாவது 36 இன்ச்சு இதில் வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போது இந்த டாட்டோட அளவு பிடிக்கிறதுக்கு இந்த ப்ளவுஸோட நடுப்பகுதி கப் ஷேப் எங்கே சிட்டிங் ஆகுதோ அந்த நடுப்பகுதி எடுத்துக்கணும். அதில் வந்து இருக்கக்கூடியதை பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் இருக்குன்னா 7.5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 7.5 அப்படின்னா அதில் பாதி 3.25. ஓகேங்களா? இப்போ 3.25ங்கிறது இங்கே பிடிமானத்துக்கு கொக்கி பீஸ் போக. ஓகேங்களா? இந்த 3.25 இங்கே வைக்கிறோம். திரும்ப ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கிறோம். இது வந்து எதுக்குன்னா இந்த இடத்துல நம்ம பிடிப்போம் இல்லையா, அதுக்காக. அப்போ இதில் வந்து 4 இன்ச்சு டாட்டோட அளவுக்கு வைக்கிறோம். டாட்டுக்கு 4 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போது இந்த ப்ளவுஸோட உயரம் முன் உயரம் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். மேலேருந்து கீழே வச்சா அளவு ரெண்டுமே ஓரளவுக்கு அட்ஜஸ்டபுளாக தான் வருது. அதனால் இந்த இடத்துல வந்து சிட்டிங் ஆகுது. எந்த இடத்துல வந்து முன் உயரம் வந்து சிட்டிங் ஆகுதோ அதிலிருந்து நம்ம முன்கலத்தோட உயரத்தை கெஸ் பண்ணணும். பாருங்கள் 7 இன்ச்சு வந்து இதில் வந்து வருது. முன்கலத்தோட உயரம் 7 இன்ச்சு. இப்போது இப்படி வந்து எல்லாமே அளவு வந்து டிவைட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த நடுப்பகுதியை மார்ஜின் பண்ணிக்கலாம். மார்ஜின் பண்ணிவிட்டு கழுத்தோட அளவுமே வந்து நம்ம இதில் மார்ஜின் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து ஸ்லைட்லி வந்து ஸ்டார் நெக் வந்து வரும். இப்போ இந்த முன் உயரம் டாட்டோட உயரத்தை எப்படி கெஸ் பண்ணுறது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த டாட்டோட வளைவு எந்த இடத்துல கீழே எண்டிங் ஆகுதோ அதுதான் கப் ஷேப்போட உயரம். இப்போது கரெக்டாக 13 இன்ச்சில் அந்த டாட்டோட உயரம் முடியுது. 13 இன்ச்சு அப்படிங்கும்போது மேலே பிடிமானம் 1/2 இன்ச்சு, அதை கழிச்சிட்டு
13 இன்ச்சு இங்கே வருது இல்லையா, இதுதான் டாட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம். இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம அந்த ஷேப்புக்காண்டி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஷேப்புக்காண்டி எடுத்துகிட்டு நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த டாட்டோட அளவு பாருங்கள், இப்படி ஏற்றி விட்டுருவோம். இதே அளவை இங்கே கீழே வரும்போது 1/4 இன்ச்சியை குறைச்சிடணும். 1/4 இன்ச்சு இங்கே குறைச்சிடணும். அதே நேரத்தில் இப்படி வரும்போது இதை மேலே வந்து நம்ம ஆஃப் லிஃப்ட் பண்ணிடணும். இதை இந்த அளவு வந்து கரெக்ஷனுக்கு நம்ம ஆம்கோல் கவருக்கு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இந்த அளவு கொஞ்சம் கூட இந்த ஆம்கோல் லூஸ் வராது. இப்போ இதிலிருந்து நம்ம மிடில் இந்த டாட்டோட அளவு ஓகேங்களா. இப்போ இதிலிருந்து கீழே பிடிமானத்துக்கு உண்டான அளவு. இப்போ இந்த ஒயரை சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ப்ளவுஸோட உயரத்தை மிடில்லேருந்து நல்லா இழுத்துக்கணும். இழுத்து நம்ம இப்படி வச்சோம்னா கரெக்டாக ஒரிஜினல் இங்கே முடியுது, கீழே பிடிமானத்துக்கு துணி இவ்வளோ இருக்குது. அப்போ சரியான அளவு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வெட்டிட்டு போகணும். இப்போ இதுக்கடுத்து நம்ம இதில் என்ன செய்யணும்னா, இந்த முன்பாகத்தோட இதை வந்து சரிசமமாக வச்சு பார்க்கணும். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம சைடு பாகம் வந்து நம்ம வந்து வெட்டணும். சைட்லேயும் வரக்கூடியதும் நேர் பீஸ் தான் வந்து போட போகிறேன். ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட போகிறேன். சில பேர்த்துக்கு உடம்பு ஷேப், அதாவது கப் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் கிராஸ் கட்டிங் போடணும். அப்படி இல்லாட்டி நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்கே போடலாம். இதிலே நம்ம கப் ஷேப் கொண்டு வர முடியும். இப்போது மேலே வந்து டாட் எங்கே முடியுதோ அதுலேருந்து 1/2 இன்ச்சு பிடிமானத்துக்கு, இதுதான் டாட்டோட சென்டர் பகுதி. சென்டர் பகுதி இதுதான் முடியுதுன்னா இங்கேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். இது கீழே முடியக்கூடிய பகுதி. ஓகேங்களா. இப்போ இதிலிருந்து நம்ம இப்படி வந்து கப் ஷேப் அளவு எடுத்துக்கணும். இதிலிருந்து இப்போ இந்த ஒயரை வச்சிட்டோம்னா சைடில் இதே அளவு வச்சு இந்த பேக் பீஸோட அளவை நம்ம அளவு கரெக்டாக எடுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு உண்டான பீஸ் இதுக்கு சரியாக இருக்கும். பிரின்சஸ் கட்டுக்கு இப்போ இதிலேருந்து நார்மலாக அட்டாச்சுன்னா இப்போ என்ன மார்ஜின் பண்ணியிருக்கோமோ இதை அப்படியே வெட்டிக்கலாம். வெட்டிட்டு திரும்ப வந்து கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு இதிலேருந்து நம்ம வெட்டினதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே கொண்டு வரும்போது அதை எப்படி கரெக்டாக ஷேப் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். மிடில் அளவுலேருந்து 1.5 இன்ச்சு போதும். ஏன்னா கப் ஷேப்பு வந்து அளவு வந்து கம்மி தான். அதனால் வந்து அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துலலாம் அதிகமாக கூட்டணும். பட் இது நார்மல் அளவுங்கிறதுனால இந்த அளவு வச்சுருக்கேன், போதுமானது. மட்டும் இதில் மட்டும் சைடில் டாட்டு அதெல்லாம் எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேப் வச்சுட்டு மேலே நம்ம பிடிமானத்துக்கு உண்டான துணி வந்து 1/2 இன்ச்சு மட்டும் இருந்தால் போதும். மீதியை கரெக்ஷன் பண்ணிடணும். இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிடணும்.
ஷேப் அடுத்து சைடில் வரக்கூடியதை இப்படி கரெக்ஷன் பண்ணிடணும். வெட்டிட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ் இங்கே ஆம்கோல் வெட்டும்போது எந்த ஷேப் வரணுமோ அந்த ஷேப் வந்தால் போதும். இப்போது கீழே இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க, கீழே ஸ்லைட்டாக கொஞ்சமாக இந்த ஷேப் மட்டும் எடுத்துட்டா போதும். கட் ஷேப் வந்து நல்லா வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா வந்து அமையும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஈஸியாக ஒரு பேக் ஓப்பன் ப்ளவுஸை ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸாக நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து நம்ம வெட்டிட்டோம். இதை கழுத்து பகுதி இன்னும் வந்து வெட்டுறதா இருந்தால் அதையும் வந்து வெட்டிடலாம். பகுதி வெட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் இது இந்த அளவுலேயே வந்து நம்ம முன்பாகவும் முன்கழுத்தும் பின்கழுத்தும் ரெண்டுமே வந்து வெட்டிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், சின்ன ஸ்கேல் போதும். மேலே வந்து ஷோல்டரோட அமைப்பு, இதில் கழுத்தோட அமைப்பு எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து மார்ஜின் போட்டுக்கலாம். திரும்ப இங்கே முன் கழுத்தோட அமைப்பு எங்கே முடியுதோ 7 இன்ச்சு, ஷோல்டர் பிடிமானலாம் வருது அப்படிங்கிறனால வந்து 6 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இங்கே 7 இன்ச்சு வரும்போது இங்கே ஷோல்டர் பிடிமானம் இருக்கு இல்லையா, இதை மார்ஜின் பண்ணிட்டோம்னா இந்த ப்ளவுஸில் இந்த ஸ்டாருக்கு உண்டான அளவு வந்து எந்த அளவு இருக்கோ அதுலேருந்து 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கணும். ஏன்னா 1/2 இன்ச்சு அரை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் பிடிமானம் இங்கே இருக்குது, 1/2 இன்ச்சு வந்து கீழே இறக்கியிருக்கேன். இதே சேம் அளவுனா இங்கே தையல் எங்கே வருதோ அங்கே போட்டுக்கலாம். இப்போது இதிலிருந்து இப்படி போட்டுக்கிட்டா இது முன்கழுத்து ஸ்டார் நெக் சரியாக போச்சு. ஓகேங்களா? தையல் வந்து இதுலேயே போட்டுக்கலாம், இல்லை தள்ளி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். எப்போவுமே இந்த பகுதியை நேராக ஏன் வெட்டியிருக்கேன்னா அந்த இடத்துல வந்து கொக்கி பீஸ் வைக்கும்போது நேராக வந்து தையல் போடுறதுக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதனால் அப்படி போட்டிருக்கேன். பட் இது முன்னுக்கு இப்போ வந்து பின் கழுத்து வந்து வெட்டிக்கலாம். பின் கழுத்து வந்து பா நெக் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு நம்ம துணியிலேயே மார்ஜின் பண்ணியிருக்கோம், அதே அளவு அப்படியே ஃபாலோ பண்ணி மார்ஜின் பண்ணிக்கலாம். ஓகே, 3 இன்ச்சு அளவுன்னு சொன்னேன் இல்லையா. ஓகே, தையல் இதில் பிடிக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அதே போல் இங்கேயும் தையல் பிடிக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் எவ்வளோ வருது, 2.25 அப்படின்னா இங்கே 2.5. ஏன்னா தையல் வந்து கேன்வாஸில் பிடிக்க போகிறோம், அப்போ 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துடும். கழுத்து வந்து இன்னும் கொஞ்சம் கிரீப்பாக இருக்கும், அதற்காக மட்டும்தான், வேறு எதற்காக இல்லை.
தையல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கேன்வாஸ் மேலேயே இப்படி வந்துடும். அப்போ கழுத்து வந்து இன்னும் க்ரீப் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து நமக்கு எவ்வளோ தேவை, 1 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும். அந்த 1 இன்ச்சு அளவுக்கு வெட்டிக்கலாம். நெக் எல்லாமே பர்ஃபெக்ட். முன் கழுத்து, பின் கழுத்து. இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம மெயின் பீஸ் வெட்டிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரின்சஸ் கட் வெட்டும்போது இந்த பகுதியில் உள்ள அளவும் இந்த பகுதியில் உள்ள அளவும் எவ்வளோ வித்தியாசம் வருதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் 10.5 10.25 இன்ச்சு வருது. இந்த இடத்துல பாருங்கள் 11.25 வருது. அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த பீஸ் வெட்டுறதுலேருந்து இந்த பீஸ் வெட்டோட இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இதுலேருந்து 1 இன்ச்சு ஷேப், 1 இன்ச்சு வந்து இந்த நீளம் வந்து அதிகமாக வந்தால் இதில் வந்து கப் ஷேப் வந்து அகலகாக வந்து உட்காரும். ஓகேங்களா? அது கப் ஷேப்பை பொறுத்தது. 1, 1.25, 1.5 இன்ச்சு அந்த மாதிரி வரும்போது கப் ஷேப்போட அமைப்பு பொறுத்து வந்து இது வந்து மாறும். பட் இந்த அளவுக்கு 1 இன்ச்சு அளவு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். இப்போ இதுதான் மெயின் பீஸு. ஸோ இதில் இருந்து மெட்டீரியல் எப்படி எடுக்கணுங்கிறத சொல்கிறேன். துணி என்ன தான் வந்து அதிகமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே வந்து துணி எடுத்து முடிச்சிடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வெட்டின அந்த துணியை வந்து இந்த மெயின் பீஸ் மேலே போட்டு வெட்டினோம்னா துணியோட அளவு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். முதல்ல பேக் பீஸு, ரெண்டாவது முன்பாகம், முன்பாகத்தை இப்படி போட்டோம்னா இந்த சைடு பாகம் இதுலேயே வந்துடும். இதற்கடுத்து கை நீளம் இதுலேருந்து இப்படி எடுத்துட்டோம்னா மொத்த துணி வந்து இதுலேயே வந்துடும். இது எவ்வளோ துணி இருக்குன்னா 80 பாயிண்ட் இருக்குது. ஸோ 80 பாயிண்ட்டுக்குள்ளேயே இந்த ப்ளவுஸுக்கு உண்டான துணி வந்து வந்துடும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்போது அழகாக வந்து நீட்டாக வெட்டி சூப்பராக அமைப்பாக தைச்சி தர்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அனுப்பி வைங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தயவு செஞ்சு லைக் கொடுங்க, தயவு செஞ்சு லைக் கொடுங்க, தயவு செஞ்சு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இல்லது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர்த்துக்கு யூடியூப் சஜஷன் பண்ணும். அதற்காகத்தான் சொல்கிறேன். மேலும் இந்த வீடியோ நான் இந்த கட்டிங் பண்ண இந்த அமைப்பு உங்களுக்கு எப்படியெல்லாம் புரிஞ்சது, மேலும் ஏதாச்சும் விளக்கம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
நன்றி.